ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே கோமதி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கோயிலில் பேசின விஷயங்களை இவங்க பாண்டியன் கிட்ட சொல்லி இந்த கேஸ்லேருந்து குமரவேலை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துடலாம், இல்லை கேஸையாச்சும் வாபஸ் வாங்கிடலாம், இல்லை கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் கேஸ் எப்படியும் அவங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை பற்றி பேச வந்தாங்க. ஆனால் பாண்டியன் அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே இல்லை. குமரவேல் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க பாண்டியன். ஸோ இதனால் கோமதி நான் ஏதோ எதர்ச்சியாக சொன்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்மளால் குமரவேல் விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியலையே, அம்மா வேற இப்படி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ரூம்குள்ளே போய் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இங்கே பாண்டியன் உட்காந்துக்கிட்டு எப்படி பேசுகிறா பார்த்தியா ஓ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் என்ன நடந்தாலும் சரி குமரவேலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமையே விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உறுதியாக இருக்காங்க நம்ம பாண்டியன் ஸோ இப்போ இங்கே இன்னொரு பக்கம் இங்கே அப்போ தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்து கோமதி கிட்ட பேசின விஷயத்த நினச்சி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி வீட்டில் மாப்பிள்ளை கிட்ட பேசியிருப்பாளா, மாப்பிள்ளை என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு வேளை நாம் சொன்ன மாதிரி பயந்துக்கிட்டு நாம் நினச்ச மாதிரி பேசாமல் விட்டுட்டாளா அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்போதாவுமே இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது குமரவேல் மேலே தான் மொத்த குடும்பத்தோடைய கவனமும் இருக்குது. அவனை எப்படியாச்சும் இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்றது தான் எல்லோரோட நோக்கமாகவே இருக்குது. அதுக்கு இங்கே சக்திவேலும் முத்துவேலுன்னு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியறதில்ல. இப்போது வீட்டுக்கு வந்துட்டு உடனே வீட்டுக்கு வந்தோம் எங்கே அப்பத்தாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் குமரவேலை கேஸ்லேருந்து வெளியெடுக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க சொல்லவும் இல்லை இது கேட்டு இங்கே அப்பத்தா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதானே, என்னோடய பேரனுடைய வாழ்க்கை போச்சா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அவனுடைய வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா பக்கம் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் அத்தா நீ வேறு அமைதியாயிரு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தியில் ஒரு பக்கமும் இவன் தான் புரிஞ்சிக்கவே மாட்டேன் ன்றானே, நாங்கள் சொன்ன மாதிரி வக்கீல்கிட்ட சொன்னால் இவனை கேஸ்லேருந்து வெளியெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவன் இதை கேட்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு சக்தியில் ஒரு பக்கம் சொல்லுவோம். இங்கே பாருடா, அவன் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டான், இதுக்கப்புறமும் அவனை ஏதாச்சும் பண்ண சொல்லி சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க, அவன் போக்கில் அவனை விட்டுருங்க, தயவு செஞ்சு அவனை வெளியே எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லைன்னா அவனுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணுறான் அப்படின்னு இந்த மாதிரி தேவையில்லாமல் குறுக்கு புதில் போய் திரும்பவும் என் பேரை எதுலையாச்சும் மாட்டி விட்டுறாதீங்க, நீங்கள் அவனுடைய நல்லதுக்கு எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவனையே பிரச்சனையில் மாட்டி விட்டுடுறீங்க. பகன்னு அழிஞ்சது நீங்கள் எல்லாரும் ராஜுக்காக பேச போய் இப்போ அவன் ஜெயிலுக்கு போகிறான், ஏன் நீங்கள் யாராச்சும் போக வேண்டியது தானே, என் பேரனை இது கூட அனுப்புகிறீங்க அப்படின்னு அப்போ தான் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தில் அழுதுகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் இங்கே அப்போ தான் எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஸோ எங்கள் குமரவேலுக்காக தானே அவங்களும் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுடுறாங்க. மாரியும் வடிவம் தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னதான் மாறி சமாதானப்படுத்தலாலும் குமரவேல் விட்டு அவங்களாலே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போது எல்லாரும் குமரவேலை நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது குமரவேல் வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு அப்பத்தா, ஏன் அழுகிறப்பா, என்னாச்சுப்பா என்னாச்சுமா அப்படின்னு குமரவேல் எல்லாருக்கிட்டையும் கேட்கவும் எல்லாம் உன்னை நினச்சிதாண்டா இங்கே உட்காந்து வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க, நீ என்னமோ உன் பாட்டுக்கு போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு உன்னோடைய லைஃப்பை பற்றி உன்னோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா இல்லையாடா, உனக்கு கேஸ்லேருந்து வெளியெடுக்கிறதுக்காக நாங்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே, ஏன்டா நாங்கள் சொல்கிற பேச்சுக்கே நீ வழி வர மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ இதுக்காக தான் அழுகிறீங்களா, இங்கே பாரு அப்பத்தா, நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல, நீ அழுகாத அப்பத்தா, எதுக்கு அழுகிற, நான் பண்ண தப்புக்கான தண்டனை எனக்கு கிடைக்க போகுது, எதுக்கு நீ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் அப்பத்தாவை சமாதானப்படுத்தவும் இப்போது அப்பத்தாவே இருந்துக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா இந்த அப்போ எப்படிப்பா இங்கே நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன். இன்னொரு பக்கம் இங்கே ராஜி கதிர் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல கதிர், சாரி கதிர், உன் பேச்சை மீறி இங்கே வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே ராஜி சொல்லவும், நீ எதுக்காக இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறேன்னு சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே அப்போவே புரியும், அதனால தான் நான் உன்னை வேணான்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ தான் கேட்கவே இல்லை, சரி போகட்டும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சரின்னு விட்டுட்டாலையும் நீ போய் இப்படி ஒரு தப்பான இடத்துல மாட்டிக்கினியே, அது கூட நான் ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் நான் உன்னை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், அமைதியாக விட்டுருப்பேன், இந்த மாதிரி ஃப்ராடு கம்பெனியில் நீ மாட்டிக்கிட்டியே, அதனால தான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரு
தப்பெல்லாம் நான் பண்ணது. நீ எதுக்கு ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுவும் கதிரை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு வர, இங்கே பாரு இங்கே நடந்த விஷயம் வீட்டில் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எப்படி கதிர் இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் மறைக்க முடியும்? உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அத்தையும் அம்மாவும் கோவப்படுவாங்கல்ல. பேசாமல் இதே சூட்டோடு சூட்டாக சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாரு நீ பெண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? எல்லாரும் வீட்டில் வேண்டாம் வேணான்னு சொல்லி எல்லாரையும் மீறி நீ போய் இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல மாட்டிக்கிட்ட. ஸோ இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொன்னால் உன்னை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. உன் மேலே எல்லாரும் அவ்வளோ கோவப்படுவாங்க. எதுக்கு நீ வீட்டில் சொல்லணும்? வேணாம் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் கதிர் நானும் சொல்கிறேன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. இதை மறைச்சிட்டா எல்லாரும் என் மேலே கோவப்படுவாங்களே அப்படின்னு. பாரு ராஜு, அதுக்கான டைம் வரும்போது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிக்கலாம். நீ இப்போதைக்கு இந்த பிரச்சனையை வீட்டில் யாரோக்கிட்டையும் சொல்ல வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்துட்டு ராஜி கிட்ட சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி அப்படின்னு ராஜையும் அமைதியாக போகிறாங்க. சாரி, எனக்காக தானே நீ இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், பாரு அதெல்லாம் இல்லை, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லவும் ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் வந்து நமக்காக எல்லா விஷயத்திலும் துணையாக நிற்கிறாங்க. வாழ்க்கை துணையாக கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு ராஜ்ய மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ஸோ கதிர்க்குமே ராஜை பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிக்காட்டிக்காமல் இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன உடனே இங்கே ராஜு வந்ததை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ளேயே காம்படிஷன் முடிஞ்சிருச்சா ராஜு, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலும் வந்து கேட்கவும், அக்கா அது வந்து அப்படின்னு ராஜு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாரோடைய முகமும் டக்குன்னு ராஜோட பக்கம் திரும்புது. இதை பார்த்த உடனே ராஜு ரொம்ப படபடப்பாயிர ஆரம்பிச்சிடுறாங்க. கதிர் இதை நோட் பண்ணிக்கிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, நான் தான் ராஜுவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். எதுக்கு தேவையில்லாமல் இவ போய் அங்கேயும் ஆடிக்கிட்டு, இவ ஆடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் இவளை அந்த போட்டியிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கதிர் எதை சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா தம்பி, நான் கூட ராஜு பயப்படுறத பார்த்தா வேறு ஏதாச்சும் இருக்குமோன்னு பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு எங்கள் கதிர் வந்து சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ராஜுவுமே இருந்துக்கிட்டு ஆமாக்கா ஆமாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி வந்து சொல்கிறாங்க. ராஜி சொல்கிற விஷயத்துலேருந்தே தெரியுது ராஜிக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீனா இது எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறாங்க. ஸோ ராஜி தனியாக இருக்கும்போது கேட்டுக்கலாம் அப்படின்னு மீனா அமைதியாக விட்டுடுறாங்க. எல்லார் முன்னாடியும் சொல்கிறதுக்கு ராஜிக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சொல்ல மாட்டேன்றா தயங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க மீனா இது எல்லாத்தையும் புரிச்சுக்கிட்டு. ஸோ இப்போது வீட்டுக்கு வந்த உடனே இங்கே கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டையும் ராஜு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் பேச்சை கேட்காம போனது தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. அதில் கலந்துக்கிட்டு நான் ஆடியே ஆகணும்னு பிடிவாதத்தோடு போனேன். ஆனால் இந்த விஷயம் கதிர்க்கு கூட பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஆடணும் தான் வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா இதுதாம்மா தான் நாங்கள் எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து இதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீ யார் பேச்சை கேட்டேன்? நான் பிடிச்ச மசாலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக நின்றுக்கிட்டு போனேன். இப்போ என்ன ஆச்சு, பாதியிலே உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என் மேலே கோவப்பட போகிறவங்களா, என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு. இல்லைப்பா ராஜி, நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறேன்? ஆளாளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்கவுங்க பண்ணிக்கிறீங்க, இதில் நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது, போமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டு கோவத்தோடு போகவும் இங்கே அடுத்து ராஜி வந்து கோமதிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. கோமதியுமே என்னம்மா வாமா பெரிய மனுஷி, எல்லாரையும் மீறி போனேன், எங்கே டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டு தான் வருவேன்னு போனேன், எங்க காலம் எதையும் கை வீசிட்டு வந்திருக்க, என்ன என் மகன் கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்ல போறியா? நீ போய் அங்கே கலந்துக்கிட்டு தோற்று போய் வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லவும், இல்லை அத்தை நான் அங்கே போய் கலந்துக்கவே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜி வந்து சொல்லவும் கதிரையுமே சொல்கிறாங்க. எதுக்குமா இப்போ ராஜுக்கிட்ட எப்படி கோவப்பட்டு பேசுகிறேன்? ராஜாலாம் அந்த காம்படிஷனில் கலந்துக்கவே இல்லை, நான் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரையுமே சொல்லிடுறாங்க. இப்போ இங்கே ராஜியுமே இவங்க எல்லாரும் பேச விதத்தை நினச்சி நம்மளால் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு ரூமுக்கெல்லாம் அமைதியாக போய் உட்காந்துடுறாங்க. கதிர் போயிட்டு ராஜிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நடந்த விஷயங்களே நினச்சி யோசிச்சுட்டு இருக்காத, நான் இருக்க உனக்கு, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இங்கே கதிர் வந்து ராஜிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது சரி நீ பார்த்து இருந்துக்கோ ரூமில், எனக்கு ஒரு கஸ்டமரு பிக்கப் பண்ணணும், எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கதிர் உன்னுடைய வேலையை முடிச்சுட்டே வா நீ அப்படின்னு ராஜி சொல்லவும், இல்லை நீ நடந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப அப்செட்டில் இருக்க, அது முக்கியமான இம்பார்ட்டண்டான வேலை, அதனால தான் போகிறேன், இல்லைனா நான் உன் கூடவே இருப்பேன், நான் டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன் சரியா, நீ எதனை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு எங்கள் ராஜிக்கிட்ட வந்து கதிர் வந்து சொல்லிட்டு போகவும் இதை நினச்சி ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் வந்து
நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ கதிர் போனதுக்கப்புறமா இங்கே மீனா வந்துட்டு ராஜி கிட்ட பேச வராங்க. என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லையக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ராஜே, நீ சொன்ன காரணத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வேணாலும் ஏற்றுருக்கலாம். உன் கூட உன் என்ன இந்த வீட்டில் எல்லாரையும் தவிர நான் தான் அதிகமாக க்ளோஸாக இருக்கேன். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த நேரத்தில் எப்படி என்ன மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நீ அங்கேருந்து வந்தப்போவே உன்னுடைய முகம் சரியில்லை, நீ பேசும் விதமும் சரியில்லை. அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டே நான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு. என்னென்னு சொல்லு ராஜு அப்படின்னு மீனா வந்து கேட்கவும், ஸோ அங்கே நடந்த விஷயங்களை ராஜு வந்து மீனா கிட்ட ஒன்று விடாமல் மறைக்காமல் சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே இங்கே மீனா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன ராஜி சொல்கிற, போய் இப்படி ஒரு தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டியா, கதிர் வந்துட்டு வரலன்னா உன்னோட நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா, கதிர் மட்டும் வரலன்னா என்னோட நிலைமை என்ன இருக்கும்னு எனக்கே தெரிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு வந்து மீனா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காவும். கரெக்டாக இப்போ அந்த சமயத்தில் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கோமதி வந்து எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. ஸோ கோமதியுமே பாண்டியன் முன்னாடி ராஜை திட்டுற மாதிரி கோபமாக பேசினாலும், ராஜுக்கு என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, போன விஷயம் என்னாச்சு, கதிர் எதுக்காக ஒன்று கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக தான் இங்கே கோமதியுமே ரூமுக்குள்ளே வரலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இவங்க பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி, என்னம்மா ராஜு இப்படி சொல்கிற, நீ உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, என் பையன் மட்டும் வராமல் இருந்தால் உனக்கு என்ன ஆகிறது, இந்த விஷயம் மட்டும் உன் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், இந்த மாதிரி போய் தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கியே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ராஜு மேலே அவ்வளோ அக்கறைப்பட்டு இங்கே கோமதி வந்து பேசவும், இங்கே ராஜிக்கு வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷமாக இருக்குது. என்னத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே என்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டு பேசுனீங்க, இப்போ வந்து எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்க. எனக்கு எதுவும் ஆகலை அத்தை, கதிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆக விட மாட்டான். சாரி அத்தை, உங்கள் எல்லாரையும் மீறி நான் போனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி வந்து எங்கள் கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், இங்கே பாருமா, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எதுவும் ஆகலைல்ல, அது வரைக்கும் போதுமா, உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என் அண்ணனுங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ ராஜியை மன்னிச்சு கோமதி எதுவுமே ஏற்றுக்கிறாங்க. ஸோ மீனாவுமே இருந்துக்கிட்டு ராஜிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. விடுகிறவங்க ராஜி, அழுகாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ நடந்தே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காது, அடுத்து என்ன பண்ணணும், நீ போலீஸ் ஆகிறதுக்கான முழு படிப்பையும் படி, அதுக்கான கான்சன்ட்ரேஷன் பண்ணு, கவனத்தை வேற எங்கும் சதுர விடாத, அதுக்காக முழு சப்போர்ட்டாகவும் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். நீ நடந்த விஷயங்கள எதுவுமே யோசிச்சு பார்க்காம போலீஸ்க்காக மட்டும் படி நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், சரிக்கா அப்படின்னு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நடந்த விஷயங்கள் இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சு ராஜிக்கு ஆறுதலாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே கதிருமே வெளியில் போயிட்டு வராங்க. வந்த உடனே இங்கே ரூமுக்குள்ளே மீனாவும் ராஜு இருக்கிறத பார்த்த உடனே இங்கே வந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும், அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ கோவப்பட்டு பேசுனாங்க, இப்போ ராஜி கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் உள்ளே வராங்க. உள்ளே வாடா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து சொல்லவும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நீ கூட என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டில்ல, நீங்கள் 2 பேரும் இந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட இல்லடா சொல்லியிருக்கணும், இவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாரும் மறைச்சிருக்கீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு கோமதி கேட்கவும், ஸோ இப்போ ராஜி கோமதியை அதாவது கதிரை பார்க்குறாங்க. கதிரை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சைகை பண்ணுறாங்க. ஏன் ராஜு அவசரப்பட்ட அப்படின்ற மாதிரி இங்கே கதிர் வந்து நினச்சிக்கிட்டு, என்னடா அவளை என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, அவள் எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாதான், ஆனால் என்கிட்ட சொல்லலை, அவள் அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறது இந்த வீட்டில் மீனா மட்டும்தானே, மீனா கிட்ட தான் எல்லாத்தையும் சொன்னான், அக்கா அக்கான்னு அவங்க 2 பேரும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் அதை கேட்டுட்டேன், ஏன்டா விஷயத்த சொல்லலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும், இல்லைம்மா வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கணும் வாடா, இந்த விஷயம் மட்டும் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்னே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி வந்து கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், ஸோ கரெக்டாக ஒரு ரூமில் இருந்த இங்கே பாண்டியன் வந்துட்டு கடைக்கு போகணும் அப்படின்றதுக்காக கோமதியை கூப்பிட்டுக்கிட்டே அந்த வழியாக வரும்போது கரெக்டாக இவங்க பேசின விஷயத்த இங்கே பாண்டியனுமே கேட்டுடுறாங்க. கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஸோ இவங்களுமே வந்துட்டு பாண்டியனை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி சொல்லவும் கதிர் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. ஏங்க மீனாவுமே இருந்துக்கிட்டு, என்னாச்சு கதிர், என்னாச்சு அத்தை, ஏன் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்திரிச்சு திரும்பி பார்த்தா பாண்டியனை பார்த்த உடனே இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க, வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாண்டியன் கோவப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி
ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்க. இப்போது இங்கே வந்துட்டு என்னடா நம்ம யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவரே வந்து இப்போ முன்னாடி வந்து நின்று மறைச்சு பார்த்துட்ருப்பாரு. இவர் பார்க்குறத பார்த்தா எனக்கு என்னமோ நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து கதிர்கிட்ட சொல்லவும், மா எனக்குமே நீ சொல்கிறதாம்மா சரின்னு தோணுது, இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்லவும், இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதிர் கேட்கவும், அவ்வளோதான் எல்லாரோட ஜோலியும் முடிஞ்சு அப்படின்னு கோமதி வந்து சொல்லிட்டு இருக்கவும், ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு இருந்தாங்களோ அவங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு பாண்டியன் அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.